ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நொங்கு வச்சுட்டு நொங்கு கீர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நொங்கு இந்த சீசனில் வெயில் காலத்தில் நல்லாவே கிடைக்கிது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 50 ரூபா போல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு எனக்கு கீர் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? அதனால் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ இந்த கீர் பண்ணுறதுக்கு ஒரு 10 போல் பாதாம் எடுத்திருக்கேன். அந்த பாதாம் போட்டுக்கலாம். முந்திரியும் அதே மாதிரி ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பிஸ்தா, இதுவும் ஒரு 10-15 போல் பிஸ்தா இருக்கும். ஸோ அந்த பிஸ்தாவையும் இது கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய், 3லேருந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காவை நம்ம தண்ணியோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 1 லிட்டர் வரைக்கும் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல் க்ரீம் பால் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஸ்வாவின் தான் கிடச்சிச்சு. அதனால் நான் இன்றைக்கி இந்த 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு, அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசான பாத்திரம் எடுத்துக்க வேண்டாம். நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அது மாதிரி பால் எல்லாம் ஊற்றிட்டு அது நல்லா பொங்கி வரணும். இப்போ நம்ம இதில் இன்றைக்கி 1 லிட்டர் பால் போட்டிருக்கோம். ஸோ நல்லா பொங்கி கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா சுண்ட காய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டிருக்கோம் இல்லையா? 1 லிட்டருக்கு இப்போ இது 3/4 லிட்டரை நல்லா சுண்டி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுண்ட விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த பாதாம் எப்படின்னா தோலை உரிச்சிடலாம். அந்த மாதிரி தோலை நல்லா உரிச்சிட்டு அந்த பாதாம் மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பால் பாருங்கள் நல்லாவே சுண்டிருச்சு. 3/4 லிட்டர் ஆகிடுச்சு நம்ம ஊற்றுனதுக்கு. நம்ம இந்த பச்சைப்பால் ஊற்றிருக்கோம் இல்லையா? அதை ஆவினில் பச்சைப்பால் ஊற்றிருக்கோம்ல, அது சூப்பராக இருக்குது. அந்த ஆடை பாருங்களேன், நிறையா வந்திருக்கு. நல்லா சிம்மில் வச்சு நம்ம காய்ச்சிறது அதுக்காக தான், நிறையா ஆடை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா காய்ச்சிரும். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இதை நம்ம அந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் இந்த பாலுக்கு இப்போ தேவையான அளவு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நான் ஒரு 3/4 கப்பு போல் நான் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். ஜீனி நல்லா கரையணும். ஸோ சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. ஆனால் அப்பைக்கப்போ நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அடியில் பால் பிடிச்சிரும். ஸோ அப்பைக்கப்போ கரண்டி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் பால் அடியில் பிடிக்காது. நல்லா இது பண்ணிட்டுக்கோங்க. அந்த ஆடையெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு ஓரங்கள்லாம் ஒட்டியிருக்கோம்ல பால் ஆடை, அதை எல்லாமே கூட எடுத்து உள்ளர விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் அது. இதை இன்னும் நம்ம ரிச்சாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தது குங்குமப்பூ. ஸோ அந்த குங்குமப்பூ கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதோடவே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கோங்க. பிஸ்தா கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வெறும் பாதாம், முந்திரி மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ரிச்சாக இருந்தது. அவ்வளோ செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பால் அந்த குங்குமப்பூலேருந்து அந்த எசன்ஸ் இதாகும்ல, ஸோ அதெல்லாம் நல்லா கலந்து வரணுன்றதுக்காண்டி வெது பானத்தில் நம்ம இதை போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ நொங்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நான் கொஞ்சம் கல் நொங்குன்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்கிறத எடுத்திங்கன்னா உங்களால் கடிக்க முடியாது. இது ரொம்ப லேஸாக இல்லாமல் கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி அந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் இதுக்கு. ஏன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நான் வாங்கினேன். அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ஜெல்லி மாதிரி செம்மையாக இருக்குது. குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம்.
இப்போ நம்மளோட பாலை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரீசர்லேருந்து 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. உள்ளரெல்லாம் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போவே பேஸ்லலாம் ஐஸ் கட்டி கட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதை எடுக்கவே முடியல, அவ்வளோக்கு கட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எப்போ சாப்பிட்லான்னா, எனக்கு தோணுச்சு, அதாவது நான் சாப்பிடும்போது எனக்கு தோணுச்சு, நல்லா ஏதாவது பிரியாணி மத்தியான டைமில் ஏதாவது பிரியாணி சூடாக சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு டெசர்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ இதை வந்து சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நொங்கு, அந்த பீசஸ் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கடித்து சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை இன்னும் ரிச்சாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த பாதாமும் அந்த பிஸ்தா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப் பண்ணேன். ஸோ அதையும் நம்ம இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நொங்கு கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா அதை விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கடுத்து எப்போ நொங்கு வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் ஆசைப்படுவீங்க. ரொம்ப மெல்லிசான நொங்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்படியே போட்டு அப்படியே சாப்பிட்றலாம். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட சொன்னேன். நீங்கள் ரொம்ப லேசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ரிச்சாக இருந்தது இது. இதுக்கு வந்து சூப்பர்ன்ற ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் பத்தாது, இன்னும் அதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வார்த்தை இருக்கோ எல்லாமே சொல்லிக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, யம்மி, செம்மையாக இருந்தது. எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்களாம் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம விசா சிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.